பரிசுத்த ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு போதிக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இயேசு நம்மளுக்கு அவருடைய வாழ்க்கை மூலமாக போதிக்கிறார். அது என்ன? இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினால அளவில்லாமல் நிரப்பி இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 10:38 நம்மளால் வாசிக்க முடியும். இதே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினப்ப அவர் எந்த ஜெபமும் செய்யலை. அவர் கேட்காமலேயே தேவன் பரிசுத்தாவி அவர் மேலே புறாவை போல ஒரு ரூபம் கொண்டு இறங்க வச்சு அவரை தான் அங்கீகரித்ததை எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணார். இவ்வளவு பரிசுத்தாவியில் நிரம்பி இருந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பரிசுத்தாவியை பற்றின ஒரு போதனையை சொல்லும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. அதாவது மீனை கேட்டால் ஒருத்தன் கொண்டு போய் கல்லை கொடுப்பானா, அப்புறம் முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளை சொல்லுவார். சொல்லிவிட்டு நீங்களாம் பொல்லாத மனுஷங்க, நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கணும்னு விரும்பும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் படைத்த பிதாவாகிய தேவன் தம்மை நோக்கி ஒருத்தங்க எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு கேட்டாங்கன்னா அவர் கொடுக்காம இருப்பாரா? அவர் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பரிசுத்தாவி எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவைலபிலிட்டி அப்படின்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் இதே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை விட ஒரு மேன்மையான விஷயத்துக்காக வாழ்க்கை பூரா போராடினார். அது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். எபிரேயர் 5:7 நீங்கள் வாசிக்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் தம்மை மரணத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய பிதாவாகிய தேவனை நோக்கி உரத்த சத்தத்தோடும் பலத்த கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி தாம் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டதுனால தான் அவருக்கு மேன்மையான அந்த உயிர்த்தெழுதல் கிடைச்சது. எப்படி? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில நிரம்பி இருந்ததுனால பிதாவாகிய தேவன் அவரை முதலாம் உயிர்த்தெழுதலில் கொண்டு வரல. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்ததுனால தான் அவரை எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமமான ஒரு உயர்ந்த இடத்துக்கு பிதாவாகிய தேவன் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரகசியத்தை பவுல் பிலிப்பியர் 2 எழுதுவார். அப்போ நாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உங்களுக்கு பரிசுத்தாவி வேணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி, கொடுத்துருவார். ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்ட அவர் சம்பாதிச்ச அதே மாதிரி கீழ்ப்படிதலை நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது ஜெபத்தினால் நடக்காது. அதை நீங்கள் தான் போராடி கற்றுக்கொள்ளணும். ஏன் பிரதர், தேவன் கொடுக்க மாட்டாரா? தேவன் ஈஸியாக பரிசுத்தாவி கொடுத்துருவார். எப்படின்னா, கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருந்த எல்லா புறஜாதி மக்கள் மேலே பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்தாவி வந்துருச்சு. அப்போது பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதில் இங்கே எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல பயங்கர கஷ்டம் இருக்குது. ஆனால் அதுதான் வைரத்தை போல ஒரு பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து அதை சம்பாதிச்சார், மேன்மையான இடத்துக்கு போனார். நாமளும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதில் அதை காப்பாற்றி வைக்கிறதுல எந்த அளவுக்கு கவனம் வைக்கிறோமோ அதை காட்டிலும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல அதிக கவனத்தை செலுத்தணும்.